நெக்ஸ்ட் ஒன்ப்பா. ஆமாம், ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர்ப்பா. என்ன பாருங்கள், செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். செட்ஸு ரிலேஷன்ஸ் அண்ட் என்னது ஃபங்க்ஷன். இதில் இந்த செட்ஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. செட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், ஓகேவா? ஆமாம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம புதுசாக பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, இப்போ செட்ஸ் அப்படின்னா என்ன பாருங்க, த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் என்னது செட். த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் என்னது செட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தான் என்னது 70. அதாவது தமிழ்நாட்டில் 70 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களின் என்னது எண்ணிக்கை, ஓகேவா? ஆமாம், அது ஒரு என்னது கலெக்ஷன், அதாவது நம்ம செட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். இந்த சிம்பிள் பாருங்கள், இந்த சிம்பிள் பேர் பிலாங்ஸ் டூன்னு அர்த்தம். இந்த பிலாங்ஸ் இது பாருங்கள், சப்செட் ஆர் ஈக்குவல் டு. ஆமாம், ஈக்குவல் டு போடலன்னா சப்செட்னு அர்த்தம், ஈக்குவல் டு போட்டால் சப்செட் ஆர் ஈக்குவல் டு. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி சப்செட் ஆர் ஈக்குவல் டு. இது பேர் சூப்பர் செட். இந்த சிம்பிள் பாருங்கள், யூனியன் இன்டர்செக்ஷன். இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். The belongs to simple is used between an element and a set. It should not be used between two sets. Two sets in between substitute பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A வந்து 1 2 செட் ஆஃப் 1 2, B is equal to செட் ஆஃப் 1 1, 2, அதில் ஒரு செட் இருக்குது 3, 4. Then we can write A belongs to B. மீனிங் என்ன? பிக்குள்ளார A இருக்குது, அந்த மாதிரி மீனிங். A belongs to B அப்படின்னா பிக்குள்ளே தேடி பார்த்தா A இருக்குன்னு அர்த்தம், அதான் A belongs to B. A belongs to B அப்படின்னா மீனிங் என்ன? பிக்குள்ளார A இருக்குன்னு அர்த்தம். B belongs to A அப்படின்னா ஏக்குள்ளே B இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? சரி, எம்டி செட்டு. The set contain no elements. It is usually denoted by பை ஆர் எம்டி செட், ஓகேவா? ஒரு செட்டு வந்து எந்த எலமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்குன்னா அதை எம்டி செட்னு சொல்கிறோம். அதை வந்து பைன்னு உங்கள் சிம்பிளாக சொல்லலாம், இல்லைனா எம்டி செட் இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், A subset are equal to B, then every element of A is an element of B. In this case, we say A is a subset of B and B is a superset of A ன்னு சொல்லலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், A subset are equal to B and B subset are equal to A, then the two sets A and B are என்னது equal, ஓகேவா? சரி, அடுத்தபடியாக இந்த யூனியன் பாருங்கள், யூனியன் ஏ யூனியன் பி அப்படின்னா பாருங்கள், ஆமாம், செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஓகேவா? இன்டர்செக்ஷன் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் என்னது எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது பி. ஏ யூனியன் பி, யூனியன்னா ஆர்னு அர்த்தம்பா, ஏ ஆர் பின்னு அர்த்தம். யூனியனாலும் மீனிங் என்ன? ஏ ஆர் பி. இன்டர்செக்ஷன்னா ஏ அண்டு பின்னு அர்த்தம், ஓகேவா? இன்டர்செக்ஷன்னா அண்டு, யூனியன்னா ஆர். ஏ யூனியன் பின்னாலே மீனிங் என்னன்னா ஏ ஆர் பின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ அண்டு பின்னு அர்த்தம், ஓகேவா? டிஸ்ஜாயின்ட் செட். இப்போ 2 செட்ஸ் இருக்குப்பா, ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லி 2 செட்ஸ் இருக்குன்னா அதை டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. தே டூ நாட் ஹேவ் என்னது எனி காமன் எலமெண்ட்ஸ். ஆமாம், ஏபி ரெண்டுலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்து டிஸ்ஜாயின்ட் செட்னு சொல்லுவோம். காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின்ட் செட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டிஸ்ஜாயின்ட் செட்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் நோ காமன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட்டாக இருந்தால் அது வந்து என்னது ஏ கமா பி ஆர் என்னது டிஸ்ஜாயின்ட் செட். தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்டு எம்டி செட் பை. பவர் செட்னு என்ன பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ இஸ் கால்ட் ஏ பவர் செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். த செட் ஆஃப் ஆல், ஆமாம், எல்லா சப்செட்டையும் உள்ள செட்டு வந்து எனது பவர் செட்னு அர்த்தம். இட் இஸ் டெனோட்டட் பை எனது பவர் செட் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ ஆர் எனது பவர் செட் ஆஃப் ஏ. இது படிக்கும்போது பவர் செட் ஆஃப் ஏ ஆர் பி ஆஃப் ஏன்னு படிக்கணும். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பவர் செட் ஆஃப் ஏ இஸ் ஃபார்முலா என்ன பாருங்கள், 2 power n. இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பவர் செட் ஆஃப் ஏ இஸ் எனது 2 power n. வேறு n இஸ் தி என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏன்னு அர்த்தம். ஆமாம், அதாவது ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இந்த எண்ணை நோட் பண்ணோம். 2 power n இஸ் தி என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எனது பவர் செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். காம்ப்ளிமெண்ட் செட்.
காம்ப்ளிமெண்ட் செட் என்ன பாருங்கள், இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட், the complement of A is denoted by எனது A dash அப்படின்னு படிக்கலாம், இல்லை A காம்ப்ளிமெண்ட் படிக்கலாம். A டேஷ்னாலும் A காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று தான். இட் இஸ் டிஃபைன் பை எப்படி பாருங்கள், A dash or A காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு x dot x belongs to U universal set and x is not equal to A. x belongs to A and x என்னது நாட் ஈக்குவல். ஆமாம், ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன மீனிங்கு, ஏல இல்லாத யூனிவர்சல் செட்டில் இருக்கும், அதுதான் வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ டேஷ். ஓகேவா? தேங்க்யூ.